காப்பியில சேர்க்கறாங்க அப்படின்னு சத்தமாவும் சொன்னான். கௌரி அடுப்பங்கரையில இருந்து தலையை தூக்காம, சேர்க்க கூடாது பிரியா, காப்பி தனியாவே ஒரு ராஜாவா இருக்கணும், முட்டைய அவிச்சு கொடு, இந்த கூத்தெல்லாம் இங்க வேணாம், இந்த மாதிரி கடையில செஞ்சு கொடுத்து மானத்தை வாங்கிடாதன்னு அதட்டலாவும் சொன்னாங்க கௌரி. ஆனா பிரியாவோட மனசுல அந்த முட்டை கிரீம் காப்பியோட கனவு தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது அத்தைய சம்மதிக்க வைக்கணும்னு ஒரு முடிவை எடுத்தா. ஒரு வாரம் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி, உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கோ, ஆனா என்னோட காப்பியோட சுவை மாறவே கூடாது, நீ புதுசா ஏதும் செஞ்சு என்னோட காப்பி பேரை கெடுத்துட்ட, இந்த கடைக்கு நீ வரவே கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோட சம்மதிச்சாங்க கௌரி. கடையும் திறக்கப்பட்டுச்சு. கௌரி தன்னோட ஸ்டைல்ல சரியான அளவு பாலும் டிகாஷனும் சேர்த்து ஃபில்டர் காப்பியையும் வேகமா ஊத்துனாங்க. பிரியா ஒரு மூலையில எக்ஸ்பிரஸோ மெஷின், முட்டை, பீட்டர்னு தனியா அவளோட முட்டை காப்பிக்கான தயாரிப்புலையும் மூழ்கினான்.